1857 சிப்பாய் கழகம் தான் இந்தியாவில் முதல்ல சுதந்திர போர்னு நாம் படிச்சிருப்போம். ஆனால் அதுக்கும் 50 வருஷத்துக்கு முன்னாடியே தென்னிந்தியாவோட காடுகளுக்குள்ள ஒரு ரகசிய கூட்டணி உருவாச்சு. ஃபோன் இல்லை, இன்டர்நெட் இல்லை. ஆனால் சகோதரர்கள் அனுப்புன ஒரு ரகசிய ஓலை ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஒன்று திரட்டுச்சு. இது வெறும் வரலாறு இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர். இந்த கதையோட ஹீரோக்கள் இவங்க தான். மருது சகோதரர்கள், சிவகங்கையின் சிங்கங்கள். இவங்க தான் இந்த மாபெரும் கூட்டமைப்புக்கு மூளை. தீரன் சின்னமலை, கொங்கு சீமையின் கொரில்லா போர் வீரன். அடுத்து ஊமைத்துறை, கட்டபொம்மனோட தம்பி. பேச முடியாது, ஆனா இவரோட வாள் பேசும். கேரள வர்மா அண்ட் கான் இ ஜகாத், கேரளா மற்றும் கர்நாடகாவிலிருந்து கைகோர்த்த வீரர்கள். ஜாதி, மதம், மொழி எல்லாத்தையும் தாண்டி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் பிரிட்டிஷ்காரர்களுக்கு வந்த பெரிய தலைவலி. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து 1800 கோயம்புத்தூர்ல ஒரு ரகசிய கூட்டம் நடக்குது. பிரிட்டிஷ்காரங்களை எப்படி வெளியேற்றுறது, இதுதான் பிளான். இவங்க எப்படி ரகசியமா பேசிக்கிட்டாங்க தெரியுமா? ஊர் திருவிழாக்கள் நடக்கும்போது சாதாரண பக்தர்கள் மாதிரி வந்து சந்திச்சுக்கிட்டாங்க. இதோட உச்சகட்டம் தான் 1801 ஜூன் 16 திருச்சிராப்பள்ளி பிரகடனம். நவாப் கோட்டை வாசல்லையும் ஸ்ரீரங்கம் கோயில் சுவர்லையும் மருது சகோதரர்கள் ஒரு அறிவிப்பை ஒட்டுறாங்க. யார் யாரெல்லாம் இந்த வெள்ளையர்களை எதிர்க்கிறீங்க, எல்லாரும் ஒன்னா சேருங்கன்னு ஒரு திறந்த அழைப்பை விடுத்தாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இடிக்கப்படுது. ஆனா ஊமைத்துறை தப்பிச்சு வராரு. வெறும் 48 மணி நேரத்துல வெறும் மண்ணை வச்சு ஒரு கோட்டையை திரும்ப கட்டுறாங்க. ஆனா பிரிட்டிஷ் ஆர்மி இத பார்த்து ஷாக் ஆகுது. பிரிட்டிஷ் கிட்ட நவீன துப்பாக்கிகள் இருந்தது, ஆனா நம்ம கிட்ட கொரில்லா போர் முறை இருந்துச்சு. காடுகளுக்குள்ள மறைஞ்சிருந்து தாக்குறதுல நம்ம ஆளுங்க கில்லாடிங்க. துரோகத்தாலாயும் நவீன ஆயுதங்களாலும் இந்த புரட்சி ஒடுக்கப்பட்டாலும் இதோட நெருப்பு தான் 1806 வேலூர் கோட்டை புரட்சிக்கு வித்திட்டது.